பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. Sodram, 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 Pa. Glory to God, praise the Lord. Hallelujah, Sodram, 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 Sodram. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நமக்கு மறுபடியாக ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டை நோக்கி நாம் ஆண்டவரே காத்திருப்போமாக. Sodram, Sodram, Sodram. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. யெகோவா தேவனும் அவரே, கன்மலையும் அவரே, இயேசுவானவராக வெளிப்பட்டவர் அவரே, காண்பவராக கண்மலையானவராக மாம்சத்தில் இயேசுவானவராக காணபடியானவராக. ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதைச் சொல்லி பாடிடுவே. கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இதைச் சொல்லி பாடிடுவே. கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே.
பாடிடுவே. யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எது சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஆண்டவரே, உங்களுக்காக எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தான, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. ஆண்டவரே, இயேசுவே, சர்வ தேவனாக அப்பா இருப்பவரே, சுதரப்பா. எலோகியும் நீங்க நாங்க, எங்களுக்குள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவேங்க. எலோகியும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவேங்க. ஆமென். யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எது சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எது சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. கரம் தட்டி பாடிடுவே. கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, glory to God, praise the Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் பாடல் இருக்கிறது. ஒரு சில பாடல். ஆண்டவர் தாம் இந்த நாளில் உங்களப்பா நான் போற்றி துதிக்கிறோம். மனசை நன்மை நினைக்கும் கர்த்தரை நான் போற்றி கரங்களை தட்டி துதித்து பாடுவோமாக. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. ஆமென். போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம்.
இயேசுவே இயேசுவே அப்பா செய்த நன்மைகளுக்காக கொடான கொடு சோதனைப்பா. பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாடு சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாடு சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். ஆமாண்டவரே, கடந்த பாதையில் எல்லாம் தாங்கினீரே, சுமந்தீரே, கூடவே இருந்தீரே, பலப்படுத்தி நடத்தினீர் அப்பா. பாதுகாத்த கிருபை எல்லாவற்றுக்காக எனக்கு ஸ்தோத்திரப்பா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வருவேன் என்று சொன்னார். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வருவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்று போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்று போடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். ஏந்தி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து உலகத்திற்கு நமக்கு ஆண்டவர் வாடகை வாங்குறாரா? காத்துக்கு காசு வாங்குறாரா? நாம் காண்கிற சூரியனுக்கு வெளிச்சத்துக்கு அவர் நம்மிடம் பணம் கேட்கிறாரா? சொல்லுங்களா. நம் இருக்கிற உயிருக்கு வாடகை கட்ட வேண்டும் சொல்லி இருக்கிறாரா? சொல்லுங்களா. எத்தனை பேர் தான கிருபைத்த உயிரோடு வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆண்டவரே, கிருபை 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 கிருபைப்பா. அல்லேலூயா. சுதரம் சுதரம் சுதரப்பா சுதரம் சுதரம் சுதரப்பா. கருணை கடலா தேவா நசரேயன் இயேசு ராஜா, நிதிமானை நோக்கிடும் தேவா, என்னை நடத்திடும் ராஜா. கருணை கடலா தேவா நசரேயன் இயேசு ராஜா, நிதிமானை நோக்கிடும் தேவா. உந்தன் கிருபை பெரிதல்லவோ, உந்தன் தயவும் எனக்கில்லையோ. உந்தன் கிருபை பெரிதல்லவோ, உந்தன் தயவும் எனக்கில்லையோ. இளைப்பாறுதல் அடைந்திட இந்த இருதயம் தேடினதே. இளைப்பாறுதல் அடைந்திட
நீதிமானை நோக்கிடும் தேவா. ஆண்டவரே, சமுத்திரம் வந்திருக்கிற ஒரு கிருபை அப்பா. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரமோ, பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அப்பா, அத்தனை பெரிதான கிருபை வைத்திருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆலயமும் ஸ்தலமே நீர் இருந்தால் பேரின்பமே. இந்த ஆலயமும் ஸ்தலமே நீர் இருந்தால் பேரின்பமே. என் இயேசு அடைக்கலமே, இந்த நாவிக்கும் உறைவிடமே. என் இயேசு அடைக்கலமே, இந்த நாவிக்கும் உறைவிடமே. கருணை கடலாம் தேவா, நசரேயன் இயேசு ராஜா, நீதிமானை நோக்கிடும் தேவா. ஆண்டவரே, நான் உன்னதர் 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 உன்னத சபையை ஆசீர்வதிப்பேனப்பா. இதோ இதுவரையில் வேல் நடத்து போகிறவரே, உன்னதரே, உன்னதமானவரே, உன்னதமான தேவனே, உன்னதமான தேவனின் ஒரே பேரான குமார வந்தவரே, இயேசுவே நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உந்தன் பார்வையில் நான் இருந்தால் உந்தன் பாதையை தொடர்ந்திடுவே. உந்தன் பார்வையில் நான் இருந்தால் உந்தன் பாதையை தொடர்ந்திடுவே. பரலோகத்தின் புகழிடமே, இந்த இதயத்தின் பேரின்பமே. கல்வாரியின் திரு ரத்தமே, கனிவா என்னை மீட்டிடுமே. கருணை கடலாம் தேவா, நசரேயன் இயேசு ராஜா, நீதிமானை நோக்கிடும் தேவா. பவியன்னை நடத்திடும் ராஜா, கருணை கடலாம் தேவா, நசரேயன் இயேசு ராஜா, நீதிமானை நோக்கிடும் தேவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. சற்று நேரம் தேவனை துதிக்க ஸ்தோத்திரிக்க நாமத்தை உயர்த்த நன்றி மறவாத இருதயத்தோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றியோட அப்பா துதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா. நீ செய்த நன்மைகள் நினைக்கிறது உங்க சமூகத்தினப்பா. நன்றி படைக்கிறோம் நன்றி படைக்கிறோம் நன்றி படைக்கிறோம் நன்றி படைக்கிறோம் நன்றி படைக்கிறோம் நன்றி படைக்கிறோம் அப்பா. உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். இந்த பரிசுத்தமான ஆராத நாளில் வெளியில் இருக்கிறப்பா. தேவரே உமக்கு மகிமை உண்டாகும்படியாக, மகிமைப்படுத்தும்படி, உயர்த்தபடியாக, போற்றும்படியாக, நாமத்துக்குரிய ஆண்டவரே சோதரம் மகிமை செலுத்தபடியாக துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை சோதரிப்போமாக. சோதரம் 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 சோதரம்
சோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 உமக்கு சோத்திரம் 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 அப்பா ஹல்லேலூயா இதுவரையில் நடத்தி வந்த வீட்டின் நன்மையா இதுவரையில் நடத்தி வந்த வீட்டின் நன்மையா திருப்தியாக்கியே நிதம் நடத்துவே திருப்தியாக்கியே நிதம் நடத்துவே தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிச்சூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிச்சூட்டி இதுவரையில் நடத்த வீட்டின் நன்மையால் அப்பா வருஷத்தாலே அது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆச்சரியப்பா கத்த நித்தமோடு நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி நெரும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நிசரிப்பான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பான்னு சொன்னார் அவர் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன் இந்த நாளிலும் கூட அப்பா என் ஆத்துமாவில் பலனை தாரும் என் ஆத்துமாவிலே இப்படி வல்லமை தாரும் என் ஆத்துமாவிலே இப்படி கிருபை தாரும் என் ஆத்துமாவிலே இப்படி வல்லமை தாரும் அப்பா என் ஆத்தும அபிஷேகத்தில் ஊற்றுங்கப்பா என் ஆவியிலும் மாத்த சரீரத்திலும் என் ஆவியிலும் மாத்த சரீரத்திலும் வல்லமை 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 அப்பா ஓ glory to God hallelujah 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 என்னை நிரப்பும் இயேசு தேவனே இன்று நிரப்பும் இந்த நாளியா என்னை நிரப்பும் இயேசு தேவனே இன்று நிரப்பும் இந்த நாளியா தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே ஓலார் ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே என்னை நிரப்பும் இயேசு தேவனே இன்று நிரப்பும் இந்த நாவியார் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் இந்த நாவியார் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் இந்த நாவியார் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் இந்த நாவியார் ஆவியினால் நிரப்புங்கப்பா அபிஷேகத்தை எல்லாம் நிரப்புங்கப்பா என்னுடைய உச்ச உலகம் நக்கினியா நிரப்புங்கப்பா பிரசன்னங்களாலே கொண்டு வாருங்க என் பலவீனங்களை மாற்றுங்க குறைவுகளை மாற்றுங்க வெறுமைகளை மாற்றுங்க என் பால் இடித்து முடுங்க என் சோர்வுகளை மாற்றுங்க என் போராட்டங்களை மாற்றுங்க ஓ கர்த்ததாம் என்னுடைய எல்லாதமான அடுக்கிட்ட இருந்து விடுதலை தாருங்கப்பா என் சோதனை நீங்க உதவி செய்யுங்க என்னில் காணணும் வாரை வருத்தம் நீங்கபடியா செய்யும் அப்பாடு கிருபையை தாருங்க இறக்கங்களை தாருங்க வல்லமை தாருங்க அக்னி ஊற்றுங்கப்பா குறைவுகளை நீக்குங்க பலப்படுத்துங்கப்பா ஒன்று கட்டுங்க பிரகாசிக்க செய்யுங்க உண்மையிலே என்னை பலப்படுத்துன்னு சொல்லி கரங்களை தேடி கத்தரை சோதரிப்போமாக சோதனை பலப்படுத்துங்கப்பா உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதய சவியான வழிகளை கொண்டிருக்கிற பாக்கியவான்கள் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதய சவியான வழிகளை கொண்டிருக்கிற பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் சொன்னாரே அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றுகளாய் மாற்றுகிறது என்னப்பா
துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன், துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவனப்பா. நாளிலும் நாளுக்குரிய கிருபைகள் எங்களை சூழ்ந்துவதாக, நாளுக்குரிய இரக்கங்களை சூழ்ந்துவதாக, நாளுக்குரிய வார்த்தைப்படியான வார்த்தைப்படி வல்லமை 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 எங்கள் சபையின் மக்களை ஜனங்களை சூழ்ந்துவதாக. உன் சந்ததியின் ஆவியையும் உன் சந்தானத்தின் ஆசீர்வாதம் ஊற்றுவே. உன் சந்ததியின் ஆவியும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம் ஊற்றிருச்சு. ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ. வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், செழிப்பான வயல்வெளி காடாகணும். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், செழிப்பான வயல்வெளி காடாகணும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஆமென். ஒற்று யாரெல்லாம் ஊற்றுன்னு சொல்றீங்க, தண்ணீர் ஊற்றுன்னு சொன்னாரு. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகமிடா சொன்னாரு. ஜீவன் தண்ணீரை தருவேன்னு சொன்னாரு. வறண்ட நிலமா இருந்தார் ஆறுகளை ஊற்றன்னு சொன்னாரு. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடவுளை கலிந்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொன்னாரு. ஓ glory to God. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுதை போல அப்பா, வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமே தாகமா இருக்கு வந்திருக்கிறோமா? அவர்கள் தாகமா இருக்கிறோமா? அவர்கள் வாஞ்சா இருக்கிறோமா? மனவாஞ்சா இருக்கிறோமா? அவரிடத்தில் உற்சாகமா இருக்கிறோமா? அவரை நேசிக்கிறோமா? அவர் உறுதியாய் உண்மையாய் பறித்து கொண்ட மனதுடையாய் இருக்கிறோமா? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவருடைய பூரண சமாதானத்தை காத்து சொன்னாரே. காத்துக்கொள்கிற தேவனாக மாத்திரம் அல்ல, பூரண சமாதானத்தில் காத்துக்கொள்கிற தேவன். தேவனுடைய வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வார்த்தையின் ஆசீர்வாதத்துக்கு நன்றி படைத்து கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிற தேவன், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவருடைய பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள சொன்னீங்களே. சோத்திரம் 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 சோத்திரம். glory to God. praise the Lord. hallelujah 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 hallelujah. சோத்திரம் 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 சோத்திரம். hallelujah 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 hallelujah. சோத்திரம் 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 அப்பா. இந்த பரிசுத்தமான ஆராதனைக்காக நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஆராதனை பண்ணிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க தரும்படியாக முடியாத வந்து சுருக்கமாச்சம் முன்னால் வந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நாமத்தை கொடுக்க நம்மள கண்கள் நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி 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 கர்த்தாவே. அப்பா, அந்த ஆண்டவரே 7ஆம் மாதத்திலே முதல் வாரத்திலே உம்மை நோக்கும்படியாக, உம்மை பார்க்கும்படியாக ஆழத்தில் பிரயோசங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த விதத்தில் பிசாசானவன் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள நினைக்கின்ற பொழுது ஆண்டவரை விரட்டி அடித்து எங்களை நல்லபடியாக கொண்டு சேர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த கூடார இருந்த வண்ணமாகவே இருக்குது ஆண்டவரே. ஒரு சீக்கிரம் எழுப்பி பிரகாசிக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடார் வந்தவன் இல்லாதபடி ஆண்டவரே இது சுற்றி ஆண்டவரே வேலி அடித்து கேட் போட்டு மேலே சன்ட்ரிங் போட்டு லெட்டின் பாத்ரூம் எல்லாம் கட்டி ஆண்டவரே 4 தொட்டிலாம் கட்டினாண்டே. அது தேவையான எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து இப்படி பொக்கிஷாலிந்து அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் வாயாமல் ஆண்டவரே உண்மையே நம்பிக்கொண்டு போய்கொண்டிருக்க மகனை உம்முடைய காரங்களை ஒப்புக்கொள்கிற ஆண்டவரே. இந்த வேளையோட ஆலயத்தில் உம்முடைய காரம்
உம்முடைய கண்கள் அது மீது இருப்பதாக. எல்லா சத்துரு கிரியைகளும் நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அக்னியால் அகது போக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டே. ஆண்டவரே, முடிவு வரைக்கும் யாரும் கரங்களை நீட்டா போய்காட் பிள்ளைகள் மீது நீர் பரலோகத்து பூலோகத்துக்கு அனுப்பி எல்லோருடைய கணக்கு தயத்து பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கட்டி முடிக்கின்ற வரைக்கும் அடைவடிக்காரங்கே நிற்பாடி ஜெபிக்கிறோம். மாலை கூட போய்க்கு பாதுகாத்துக் கொள்ளும், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், கொடுத்திருக்க துணியாரும் ஒழிக்காரமும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறதாவே. இந்த மாகத்தில் ஆண்டில் அநேக மக்களை கொண்டு சேர்க்க முடியாது ஜெபிக்கிறதாவே. இயேசுவா சொன்னாரே, நீ உயிரோடுனால உண்பாக ஒரு ஏற்றிருப்பதில்லை, நான் மோசையோடு போல என்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு உலகம் கைவிட சொன்னேன். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, ஆம், எங்களை கைவிடாமல் காத்துக்கொண்ட ஸ்தோத்திரம். ஆண்டவரோட கிருபை எங்களோடு இப்போ ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கால் வைக்கின்றெல்லாம் ஆண்டவரே சுதந்திரமாக கொடுத்தது போல அந்த ஊழியக்கார பிள்ளைக்கு சுதந்திரமாக கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் ராவோஜ ஆராதனையிலும் வார்த்தை கொடுக்கிற அந்த பிள்ளையும் நீ நம்முடைய சட்டையில மாதிரி பேசும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஜோசப் மலை பிள்ளைகளோடு ஆசிரிக்கிறோம். பிள்ளைகள் படிக்கட்டும். இந்த ஆம்பூரில் கூட இந்த சபைக்கு வர வாலிபான பிள்ளைகள் முதல் மாணவனை தேர்ச்சி பெற்று அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உடம்புலை வியாதிகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், பாடுகள், பிசாசின் கிரிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகில சுட்டு சாம்பராக ஜெபிக்கிறோம். கிறிஸ்தியன் ஜீவன் சாவிற்கு அடை போல சொல்லப்பட்டு கிறிஸ்துவ நம்பி வந்து ஒவ்வொருவருக்கும் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் வேலைப்படுத்தும் தேவை எல்லாருக்கும் பரலோகத்து போல தற்போதைய ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளைகள் யாரும் வேலை இல்லை சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உண்மை நம்புகிற பிள்ளை ஒருவர் கைவிட தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. ஆமாண்டவர், முதலில் இப்படித்தான் தெரியும். போக போக நீ கைவிடாமல் எங்க அரவணைத்து ஆண்டு உயர்த்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடியேற்குள்ள ஆண்டரே, இந்த கால் வலிந்து சாத்தான் கிரிகள் ஆண்டவர் அதமாய்க்கு போடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டரே, மீண்டும் 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 ஆண்டவரே தொடாதபடிக்கு நீ தான் பொறுப்புகள் ஜெபிக்கிறதாவே. இந்த மாமிசமும் ஜீவனும் உமக்கு மட்டும்தான் நாட்டு சொந்தம். ஆண்டே, தாயின் கர்ப்பத்தில் உருவாக்க முன்னே தெரிந்து கொண்டவர், தாயின் கர்ப்பத்தில் இருக்க பெயர்ச்சல் அழைத்த தேவன் நல்ல ஆண்டவரே. எங்களுடைய சரீரமும் ஜீவன் உமக்கு ஒருத்தருக்கே சொந்தம் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். வருகிற ஆத்மால் கொண்டு சேர்மடியாக ஜெபிக்கிறோம். தேவ வைத்த கட்டளிடும் எங்கள் அருமை செம்மற்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுக்கு நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுவிடு. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். உட்காருவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். 6 மாதங்களை கடந்து 7ஆம் மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரை அனுசரித்து நாளில் கூட ராபோச்சன ஆராதனை இருக்கிறபடினால கல்வாரின் பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ளாக தொடர்ந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியின் நெஞ்சம் உருகுதே, பரமன் இயேசு மரித்ததா, பாவி நானும் என்ன செய்வேன், பத்திரமாக பின் செல்லுவேன், பாவி நானும் என்ன செய்வேன், பத்திரமாக பின் செல்லுவேன். பலத்த காலைகள் சூழ்ந்ததோ, விரிவாய் வாய்களை திறந்ததோ, பலத்த காலைகள் சூழ்ந்ததோ, விரிவாய் வாய்களை திறந்ததோ,
பிதாவே மன்னியும் என்றீரே, வேதனையோடு கலங்கியே பிதாவே மன்னியும் என்றீரே, பரிந்து பேச வந்தவரே, பாரினில் எனக்காய் மரித்தீரே, பரிந்து பேச வந்தவரே, பாரினில் எனக்காய் மரித்தீரே, பாவியின் நெஞ்சம் உருகுதே, பரமன் இயேசு மரித்ததா, பாவி நானும் என்ன செய்வேன், பத்திரமாக பின் செல்லுவேன், பாவி நானும் என்ன செய்வேன், பத்திரமாக பின் செல்லுவேன். கொடிய கைகள் அடித்ததோ, சிரசில் முள்மூடி சுட்டினதோ, கொடிய கைகள் அடித்ததோ, சிரசில் முள்மூடி சுட்டினதோ, அடித்த கைகள் அத்தனையும் சிலுவையில், அடித்த கைகள் அத்தனையும் சிலுவையில் ஏற்றி மகிழ்ந்தது, பாவியின் நெஞ்சம் பரமன் இயேசு மரித்ததா, பாவி நானும் என்ன செய்வேன், பத்திரமாக பின் செல்லுவேன், பாவி நானும் என்ன செய்வேன், பத்திரமாக பின் செல்லுவேன். அடித்த கைகள் அத்தனையும் சிலுவையில் ஏற்றி மகிழ்ந்ததோ, அடித்த கைகள் அத்தனையும் சிலுவையில் ஏற்றி மகிழ்ந்ததோ, பாவியின் நெஞ்சம் உருகுதே, பரமன் இயேசு மரித்ததா, பாவி நானும் என்ன செய்வேன், பத்திரமாக செல்லுவேன், பாவி நானும் என்ன செய்வேன், பத்திரமாக செல்லுவேன், பாவி நானும் என்ன செய்வேன், பத்திரமாக செல்லுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுதரம் சுதரப்பா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் நாம் எதை குறித்து தியானித்தோம் என்று சொல்லி சாம்சன் பார்க்கலாம். கடந்த வாரம் எதை குறித்து நாம் தியானித்தோம்? நேச்சர் சொல்ல பார்க்கலாம். சரி, வெரி குட். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. எஸ்ஐயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாய்
மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி அவர் நம்முடைய ஆத்மாவை நெசுகிறவர், திருப்தியாக்குகிறது. அவர் நம்முடைய ஆத்மா நெசுகிறவர். சொல்லுங்களேன், அவர் நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறது. தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி. இல்ல 107ஆம் சங்கீதத்தில் தாவீது பாடும் தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் நெசுகிறவர், திருப்தியாக்கி என்று சொல்லி அவன் பாடுகிறான். 107ஆம் சங்கீதத்தில் 8வது வார்த்தை. தவணம் உள்ள ஆத்மா. ஆத்மா தவணம் உள்ள ஆத்மா. மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்து என்று சொல்வதை போல 42ஆம் சங்கீதத்திலும் 62ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி பிரியமானவர்களே, அவர் நம்முடைய ஆத்மா திருப்தியாக்கியவராய் மாத்திரமல்ல, ஒரு ஆத்மா வாழ்கிறது போல. என்னவா ஆத்மா நமக்கு நினைச்சு கொண்டு இருக்கிறது. சொல்லுங்களேன், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். படிக்கிறேன் 1 யோவான் 2வது வசனத்தில் நமக்குள்ளே ஆத்மா நினைச்சு கொண்டு இருக்கிறது. அதிகடனே, இந்த ராத்திரி உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது சேகரித்தவைகள் யாருடையவைகளாக? ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து அதிகமாய் தன் நிலத்தில் விளைந்த பொழுது, என் களஞ்சியத்தை இடித்து நான் பெரிதாய் கட்டுவேன், உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் நான் சேகரித்து வைத்து விட்டேன், என் ஆத்மா நீ புசித்து குடித்து பூரிப்பா என்று சொன்னார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களிலே ஆண்டவனை பார்த்து சொன்ன வார்த்தை, மதிகேரனே, இந்த ராத்திரி உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்க, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உன் பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10-11 வார்த்தைகளிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டபடி என் ஆத்மாவை பாதாளத்திலே விடீர். இயேசுவான மரித்த பொழுது அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் சரீரம் மாத்திரமே 3 நாள் மரித்ததாக காணப்பட்டது. சிலுவையில மரித்து தம்முடைய ஆவியை விட்ட தேவன் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார் என்று சொல்லல லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலும் மத்திய 27ஆம் அதிகாரம் 50வது வசனம் சொல்லப்பட்டபடி ஹலோ இயேசுவான மகா சத்தமாய் ஆவி விட்ட பொழுது அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். என்ன செய்தாரா? என்ன செய்யப்பட்டார்களா? சரீரம் மாத்திர சிலுவையில் மரித்ததாய் காணப்பட்டது. ஆனால் அப்பொழுதே அவர் ஆவியில் என்ன செய்தார்? அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ண போனார் என்று சொல்லி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனம் பார்க்கிறேன். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் பேதுரு எடுத்து சொல்லும் பொழுது சுட்டி காட்டும் பொழுது கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று நன்றாய் சொல்லியிருக்கிறானே. என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னவா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இயேசு கிறிஸ்துடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று அவன் நன்றாய் சொல்லியிருக்கிறானே. அல்லேலூயா. அநேக காரியம் நாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் மரித்த பின்பு அப்ப எங்க பிரசங்கம் பண்ணல, பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஆவிகள் என்று சொன்னால் இயேசுவானவர் சிலுவையில் மரித்து ஜீவனடு வரைக்கும் மோசேக்கு விரோதமாக பேசின கோராகு, தாத்தான், அபிராம் இந்த குடும்பத்தினர் மாத்திரமே பாதாளத்தில் இருந்தார்கள். என்ன செய்தாங்க? சொல்லுங்களேன். என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வார் என்றார். பூமி தன் வாயை திறந்து பாதாளம் இவருடைய உயிரோடு விழுங்குவதாக மோசி சொன்ன பொழுது நின்றிருந்ததான பூமி என்ன செய்தது?
பிளந்து கோராகு தாத்தான் அபிராம வீட்டாரும் அவர்கள் வீட்டார் அணி குடும்பத்தோடு அப்படி வாதத்தை செய்தாங்க. வீட்டோடு இறங்கினார்கள் வேதம் சொல்கிறது. பாவம் செய்த தூதர்களை தான் ஆண்டவர் நரகத்தில் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருக்கிறார். என்ன செய்கிறாரு சொல்லுங்களேன். நல்லா வேத வசனம் படிக்கணும், கவனிச்சு பார்க்கணும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பாவம் செய்த தூதர்களை தான் ஆண்டவர் அந்தகார சங்கிலிகளினாலே நரகத்தில் கட்டி வைத்திருக்கிறார். எங்க வைத்திருக்கிறாரு சொல்லுங்களேன். நரகத்தில் கட்டி வைத்திருக்கிறார். இயேசுவானவர் சிலுவையில் மரித்து மகா சத்தமாய் கூப்பிட்ட நாவி விடுகிற வரையில கோராகு தாத்தன் அபிராம் இந்த குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருடைய ஆவிகளும் இந்த பூமியின் இலைப்பாரிக்கணும். எங்க இருந்தது? எங்க இலைப்பாரிக்கொண்டிருந்தது? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களில் அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் அநேகர் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் எழுதியிருக்கிறார். பூமியின் தூளிலே மண்ணிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்த அநேகர் சிலர் அது என்ன செய்தாங்க? வசனம் சொல்லுதுங்க. ஆண்டவர் சிலர் மரித்து ஜீவனு வரைக்கும் கோராகு தாத்தன் அபிராம் இந்த குடும்பத்தை தவிர ஆதாம் முதற்கொண்டு மரித்து போன எல்லாருடைய ஆவிகளும் எங்களை பாரிக்கொண்டிருந்தது, எங்களை பாரிக்கொண்டிருந்தது. ஆனால் தான் அந்த குறி கேட்க போனோம். என்ன செய்ய போனா அதான் சொன்னாரு. மாயவித காரணம் மந்திரவாதியும் மாயவித சன்னத காரணம் சத்தரிடத்துல குறி கேட்கிறவனும் உங்களிடத்தில் உண்டாயிருக்க வேண்டாம் சொன்னார். என்ன சொன்னாரு? 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல மாயவத்தக்கார மந்திரவாதி சன்னதக்கார சத்தவரிடத்தில் குறி கேட்கிறவன் உங்களிடத்துல சொல்லுங்களேன். செத்தவங்கிட்ட குறி கேட்கிற நிலைமை இருந்ததுனாலதான். ஏன்னா எல்லாருடைய ஆவி இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருந்தது? இளைப்பாரி கொண்டிருந்த ஆனபடினால்தான் எந்தேரியில போய் சவுல் குறி கேட்க போன பொழுது இல்ல 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல எந்தேரியிலே சவுல் குறி கேட்க போன பொழுது அந்த குறி அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீ சொல்லும் பொழுது பூமிக்குள்ளே இருந்து தேவர்கள் எழும்பி வருகிறதை காண்கிறேன். என்ன சொன்னாவா? பூமிக்குள்ளே இருந்து தேவர்கள் எழும்பு வருகிறதை காண்கிறேன். ஒரு முதிர்ந்த வயதான ஒருவர் சால்வையை போட்டுக்கொண்டு என்ன செய்யறாரு சொல்லுங்களேன்? ஏறி வருகிற நான் காண்கிறேன் சொன்னேன். அப்போதான் சாமுவேல் சவுலை நோக்கி நீ என் நித்திரையை கலைத்தது என்ன கேட்டா சொல்லுங்களேன். நிறைய பேர் இன்னைக்கு அதை குறித்து பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான். அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து என்ன செய்கிறான்? பொய் பேசுகிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல. ஆனால் பிசாசு தான் அப்படி பொய் சொன்னது என்று சிலர் வசனங்களின் விளக்கங்களை வேதத்தின் விளக்கங்களை வேத வசனத்தின் வேதத்தின் வெளிப்பாடுகள் அறியாமல் பேசுகிறவர்களும் இருக்கதான் செய்கிறாங்க. என்ன செய்யறாங்க சொல்லுங்களேன். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும் பொழுது எந்த போய் சவுல் குறி கேட்ட பொழுது அசுத்தாவை பேசுறேன் அப்படிதான் இன்றைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பூமியின் தூளிலே பூமியின் தூளிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற அநேகர் சிலர் சொல்லுங்களேன் நித்திய ஜீவனுக்கும் அநேக சில நித்திய நிந்தைக்கு மகிழ்ச்சிக்கு என்ன செய்வாங்க? விழுத்து என்ன செய்வாங்க சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்தின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவது என்று சொல்லும் பொழுது அவர் எங்க போய் பிரசவம் பண்ணி இருப்பாரு? என்னங்க யார்கிட்ட சத்தம் வரல சொல்லு. எங்க போய் பிரசவம் பண்ணி இருப்பாரு? பூமியின் தூரிலே மண்ணிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்ததான நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியான போனவர்கள் ஆண்டு என்ன செய்திருப்பாரு சொல்லுங்களேன். வேத வசனத்தின் அடிப்படை நிச்சயம் அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. அநேக ஜெப கூட்டங்கள் பேசுவாங்க. பேசும்பொழுது
ஆண்டவர் போயிட்டு பாதாளத்தில் போய் பிரசவம் பண்ணாரு. 3 நாள் அவர் பாதாளத்தில் இருந்தார் மாதிரி பேசுவாங்க. இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்க இருப்பாய் சொல்லுங்களேன். என்ன சொன்னார் ஆண்டவர்? அந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வசனங்களிலே, கல்வர்களில் ஒருவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உடைய ராஜ்யம் வரும்போது அடியேன் என்ன செய்யும்? மற்றொரு கல்வனை பார்த்து கடிந்து கொண்டு, நாமோ செய்த தண்டனைக்கு தக்கதாக என்ன செய்கிறோம்? நீ இந்த ஆக்கரைக்குட்பட்டிருந்த தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி என்ன செய்கிறோம்? தண்டிக்கப்படுகிறோம். இவரோ ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு, ஆண்டவர் இப்படி ராஜ்யம் வரும்பொழுது அடியனை நினைத்து சொன்னபொழுது ஆண்டவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்க இருப்பாய்? சொல்லுங்களேன். பரதீஸ் எங்க இருக்கிறது? 3ஆம் வானமாகிய பரதீஸ். அத கூட ஒரு நூதனமான பிரசவமாரி மாத்தி இருக்கிறாங்க. என்ன மாத்தி இருக்காங்க தெரியுங்களா? மேல் பாதாளம், கீழ் பாதாளமா? என்ன பாதாளமா? என்ன பாதாளமா? ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு தாளாட்டப்பட்டது மேல் பாதாளமா? ஐஸ்வர்யவான் அக்னி ஜுவாலையில வேதனைப்பட்டது கீழ் பாதாளமா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களை எடுத்து பேசுகிறவர்களும் உண்டு. நல்லா கவனிக்க. வேதத்தில் எந்த இடத்துல மேல் பாதாளம் கீழ் பாதாளம் கிடையாது. அல்லேலூயா. பாதாளம் உண்டுதான். கீழே இருக்கிற பாதாளம். ஆனா பாதாளத்திற்கு அநேக வாசல்கள் உண்டு. என்ன உண்டு சொல்லுங்களேன்? பாதாளத்து என்ன உண்டு சொல்லுங்களேன்? பாதாளத்து என்ன உண்டு? பாதாளத்துக்கு அநேக வாசல்களை வாசல்கள் பாதாளத்துக்கு பாதாளத்திற்கு அநேக வாசல்கள் உண்டு. பாதாளத்திற்கு அநேக வாசல் உண்டு. என்ன உண்டு? நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை நினைச்சதில்லை. மேற்கொள்ளுது வாசிக்கிற மத்திய 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. அப்படி பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், நம்முடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த ஆத்மா இங்கே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடனே கூட எங்க இருப்பாய்? பரதீசில் இருப்பான்னு சொன்ன பொழுது அவன் எங்க இருந்திருப்பான்? 3ஆம் வானமாகிய பரதீஸ் என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 சொல்லப்பட்டபடி, பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே. வாசிக்கிறோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலே இருக்கிற எல்லா வானங்களும் என்னவா இருக்கிறது? பரலோகங்களே. என்னதுங்க? நல்லா கவனிக்கணும். பரலோகம் ஒன்றும் நினைக்காதீங்க. வானாதி வானங்களும் கொள்ளாது. நான் கட்டின இந்த ஆலயம் சொன்னானே இல்லையா? சாலமோன் தேவாலயத்தை கட்டின பின்பு 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது. வானாதி வானங்கள், அந்த கடைசி வானம் தான் தேவனுடைய சிங்காசனம். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் சொன்னபடி அந்த தேவனுடைய சிங்காசனம் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக இல்ல. எஸ்ஏ 4ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களிலே அதிகாலை மகனாகிய பிடிவெளி இங்கிலீஷ் பைபிள்ல லூசிஃபர் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சிங்காசனம் மோஸ்ட் டாப், அதுதான். அவருடைய சிங்காசனத்துக்கு மேல யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் ஏறின மனுஷகுமாரனை அல்லாமல் நம்மை போல மாம்சத்தை ரத்தத்துடையவராய் வந்து வெளிப்பட்டு இல்ல. யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களிலும், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் ஏற்கனவே நாம் தியானித்தபடி
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனத்தின்படியும் 2ஆம் மனுஷனோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொன்னார். அவர் ஒருவரே வானத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை போல மாம்சத்து ரத்தத்துடையராய் வெளிப்பட்டு மரித்து மரணத்தை வென்றவராக மீண்டுமாக அவர் ஆவிக்குரிய சரித்திருக்கிற தேவனாக இல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனங்களிலும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் தியானித்தபடி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் நினைவு கூர்ந்தபடி அவர் தாமே இன்றைக்கு வானத்தில் இறங்கி வந்தவரும் மீண்டுமாய் பரலோகத்துக்கு ஏறினவருமாயிருக்கு. எல்லாத்தையும் சுருக்கமா சொல்ல பல முறை நாம் தியானித்தவைகளை அல்லேலூயா பல முறை நாம் தியானித்தவைகளை சொல்லும் பொழுது அந்த வசனங்களை நினைவு கூறும் பொழுது எதை குறித்தெல்லாம் நாம் அந்த வசனத்துக்கு பின்பாக நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை என்ன செய்யணும் கொஞ்சம் யோசித்து அல்லேலூயா. ஒரு வாரமும் கேட்கும் பொழுது வசனத்தை சொல்லும் போது வசனத்துக்குள்ளாக நாம் என்ன காரியங்களை அறிந்து கொண்டவர்களாக இருக்கு என்பதை என்ன செய்யணும் சொல்லுங்களேன். அதில் நாம் உறுதிப்பட புரிதவர்களாக இருந்தால் பெரிய ஆசீர்வாதம் பாக்கியம் அல்லேலூயா, பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் இந்த ஆத்மா உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னா இந்த ஆத்மா இங்க பாருங்க. இந்த 1 ராஜாக்கள் வாசிக்க தேவை 19ஆம் அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் உடையவனா இருந்து இந்த 14வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் நினைக்கிற பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18-19 அதிகாரங்களில் எசபேலுடைய தீர்க்கதரிசிகளை பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை ஏறக்குறைய 850 பேரை அவனை செய்து விட்டான், கொண்டு போட்டான். என்ன செய்தான்? நாம் அறிந்திருக்கிறோம். யார் தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்பதை அவன் நிரூபித்து அல்லேலூயா அந்த 850 பேரை அவன் கொலை செய்து விட்ட பின்பு நான் பார்க்கிறோம். எசபேல் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரம் இந்த பூஜாரிகள் செய்ததை போல எலியாவுக்கு நான் என்ன செய்வேன், செய்யாதே போனால் என்று சொல்லும் பொழுது என்னுடைய பூஜாரிகளுக்கு செய்ததை போல நாளைக்கு இந்நேரம் நான் எலியாவுக்கு செய்யாம போனா சொல்றா தேவர்கள் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் என்ன சொன்னா என்ன சொன்னாவா சொல்ல 1 ராஜாக்கள் 10 ஏற்கனவே நான் அறிந்திருக்கிற படிச்சிருப்பீங்க, பலமுறை தியானிச்சிருப்பீங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19 அதிகாரம் பலமுறை நான் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த வார்த்தை கேட்டு எலியா என்ன செய்கிறான், பயந்து போகிறான். என்ன செய்கிறான் சொல்லுங்களேன். அவன் அங்கே யூதாவிலிருந்து பெயர்செபா மட்டும் என்ன செய்கிறான், புறப்பட்டு போகிறான், புறப்பட்டு ஓடுறான். அங்க போய் வேலைக்காரன் நிறுத்திட்டான், நீ இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், ஒரு நாள் பிரயாணமாக அவனை செய்து கொண்டு இருக்கிறான். வனாந்தரத்தில் போய் கொண்டு இருக்க என்ன செய்து கொண்டு இருக்கிறான். ஹலோ கேக்குதா கேட்கலையா? ஒரு நாள் பிரயாணம் எவ்வளவு தூரம் போயிருப்பான் சொல்லுங்களேன். இன்னைக்கு நடக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க. அந்த காலகட்டங்களில் எல்லாரும் நடப்பாங்க. 7 அல்லது 8 மைல் தூரமாக இருக்க எம்மாவுக்கு நடந்து போய் கொண்ட சீஷர்கள் ஆண்டவர் அப்பத்தை பிட்டு அவர் கரங்களை கொடுத்த பொழுது அவர் தாமே இயேசுவார் என்பதை அறிந்த பொழுது அவர் அந்நேரமே மறுபடி திரும்பி எருசலேமுக்கு வந்தார்கள். என்னங்க சொல்லுங்களேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வசனங்களில் என்னங்க 7 அல்லது 8 மைல் எம்மாவுக்கு நடந்து போய் கொண்டிருந்தவர்கள் சாயங்காலமான பொழுது பொழுதும் போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, நீர் வந்து எங்க வீட்டில் என்ன செய்யும் தங்கிரும் என்று வருந்தி அவர் என்ன செய்தாங்க, கேட்டுக்கொண்டார்கள். வீட்டுக்கு போனார், அப்பத்தை பிட்டு கரங்கள் கொடுத்து மறைந்து போனார். உடனே அவர்கள் எருசலேமுக்கு என்ன செய்தார்களா சொல்லுங்களேன். 12 கிலோமீட்டர் உடனடியாக 12 கிலோமீட்டர் போனோம், மறுபடியும் 12 24 கிலோமீட்டர். சரி, சாயங்காலத்தினுடைய எப்போ வந்திருப்பாங்க
சாயங்காலம் திரும்ப எப்போ வந்திருப்பாங்க? எப்போ வந்திருப்பாங்க? அங்கதான் வசனத்தை பார்க்கணும். வாரத்தின் முதலாம் நாள் சாயங்கால வேளையில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசுதாமின் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்ல. யோவான் 20:19 என்னங்க, வாரத்தின் முதலாம் நாள் சாயங்கால வேளையிலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், ஐயோ இயேசுவானவரோடு நாம் இருந்தோமே, நம்ம அவரோடு கூட அவரையே கொலை செய்து விட்டார்கள், அவரை சிறு அறிந்து விட்டாங்க, அவரோடு கூட இருக்கிற நம்ம என்ன செய்வார்கள் என்று சொல்லி, ஹலோ, கதவுகள் பூட்டி இருக்கையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 11 பேர் இருந்தாங்க. என்ன செய்தாங்க சொல்லுங்களேன். ஏன்னா இயேசு வந்திருந்த பொழுது திதும் என்னப்பட்ட தோமா அவருடைய கூட இருக்கவில்லை. இல்ல அப்படிதானே? யோவான் 20:24-25 போதிக்கிறது. இப்போ பொழுதும் போயிட்டு சாயங்காலம் ஆயிட்டு எங்க வீட்டில் தங்கிருந்து சொன்ன உடனே அப்பத்தாண்டு பிட்டு கொடுத்தோடனே திரும்பி மறுபடியும் எங்க வந்துட்டாங்க? எருசலேமுக்கு வந்தாங்க. சாயங்காலம் ஆனது 11 பேர் இருந்தாங்க. பூட்டி விட்டு நடுவே வந்து இயேசு நின்றார். அப்போ திதும் என்னப்பட்ட தோமா அங்க என்ன செய்யல. அப்போ இவ்வளவு சீக்கிரமா அவன் நடந்து வந்து வந்தாங்கன்னா, ஏசபேலுக்கு பயந்து ஓடுகிற எலியா ஒரு நாள் பிரயாணமாய் வனாந்தரத்துக்கு போக முடியும் எவ்வளவு தூரம் போயிருப்பான் சொல்லுங்களேன். நீ நான் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பக்கத்துல போயிருப்பா சொல்லுங்களேன். இருக்கிற எவ்வளவு தூரம் போனா அவனுக்கு தான் தெரியும். அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா நிச்சயமாக கொஞ்சம் தூரம் அதிகமா என்ன செய்திருப்பான். நடந்து சென்றவன் சோர்ந்து போனபடி நான் என்ன செய்யறான், ஒரு சூறை கீழே என்ன செய்யறான், படுத்து கொண்டு இருக்கிறான். என்ன சொல்லிட்டு படுக்கிறான், அப்பா நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமா எடுத்துக்கொள்ளோ, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. என்ன சொன்னாவன்? 1 ராஜாக்கள் 19:4 போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மதிகேடனே, இந்த ராத்திரி உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவைகள் யார் கேட்டார் ஆண்டவர். லூக்கா 12:16-16 குறிப்பாக அந்த 20வது வசனம் பார்க்கிறோம். ஆனால் எலியா போதும் ஆண்டவரே என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் சொன்ன பொழுது ஆண்டவர் ஆத்மா மட்டும் எடுத்துனார். எப்படி எடுத்துனாரு சொல்லுங்களேன். 2 ராஜாக்கள் 2 படித்து பார்த்து சொன்னார். எலியா சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. என்ன செய்தான்? எப்படி போனா அவன் எலியாவுடைய ஆத்துமாவை மாத்திரம் எடுத்துக்கொள்ளவில்லை, மாறாக அவன் முழுவதுமாக சுழல் காற்றில் ஏறி என்ன செய்தான் சொல்லுங்களேன். அதே போல அதே 5ஆம் அதிகாரம் 22-27 ஏனோக்கு தேவனோடுக்குள்ள சந்திரித்துக் கொண்டிருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்தைகளையும் பெற்றான். ஏனோக்கு காணப்படாமல் என்ன செய்யப்பட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். என்ன செய்யப்பட்டான்? அவர் ஆத்துமாவை மாத்திரம் எடுத்துக்கல. எலியாவை ஆண்டவர் என் ஆத்துமா தான் எடுத்துக்கணும்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் அவர் எப்படி எடுத்துக்கொண்டாரு? காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், நான் ஒருவன் மாத்திரமே மீதியாய் இருக்கிறேன் ஆண்டவரே. சேனைகளையும் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அவன் சொல்லும் பொழுது 1 ராஜர் 19:14 சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். அல்லேலூயா. எனக்கு நீயும் நானும் உன் ஆத்துமா மாத்திரம் ஆண்டு வருகை தாமதிக்கும் என்று சொன்னார், அல்லது ஆண்டு வருகை சீக்கிரமா இருக்கும் என்று சொன்னார், இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னார். ஆனா நம்ம எவ்விதமா எடுத்துக்கொள்வார் யோசிப்பார். உயிரோடு இந்த விசுவாசிக்கிறவன் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை நீ சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறாயா? கேட்டாங்க இல்லையா? 11ஆம் அதிகாரம் 24-25 உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு விசுவாசமா இருக்கிறவன் என்னென்றைக்கும் சொல்லுங்களேன். உயிரோடு இருக்கிற பார்த்து நீ நானும் விசுவாசமா இருந்தால் என்றென்றைக்கும் மறியாமல் இருக்க முடியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும்.
உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே 15வது வசனத்திலே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். 15வது வசனத்திலே உயிரோடு இருக்கிற நாம் எவ்விதத்திலும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. என்ன செய்வதில்லை? செய்ய மாட்டோம். இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நிமிஷத்திலே ஒரேமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52 வசனங்களிலே கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நேரத்தில் என்னதுங்க, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுது கண்ணை முடிக்காது நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? சொல்லுங்களேன். போதும் ஆண்டவரே, என் ஆத்மாவை என்ன செய்யும்? ஐஸ்வர்யவான் புசித்து குடித்து பூரிப்பாரு. அப்பா, உலக பிரகாரமான ஒரு திருப்தி சரீரத்துக்கு என்ன செய்தான்? ஆத்ம திருப்தி அல்ல. அவரின் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை என்ன செய்தாரு? தைரியப்படுத்தினீர். நீர் என் ஆத்ம பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். வாசிக்க அவன் சொல்லுங்க 138ஆம் சங்கீதத்தில 3வது வார்த்தையிலே தாவீது பாடி நாம் தியானித்திருக்கிறோம். அவர் நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கும் கண்ணீருக்கும் காலை இடதலுக்கு தப்பிக்கிறது இல்ல. 116ஆம் சங்கீதம் 8வது வார்த்தையில வாசித்தோம், கடந்த வாரம் தியானித்தோம். இன்னைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அந்த ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் சொல்லும்பொழுது நம்ம ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்வார்? யோசித்து பாருங்களேன். எலியாவை அப்படின்னு எப்படி முழுமையாக எடுத்து காரணம் என்ன? அவன் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம். நீ கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறோமா? வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்க யோபு சொல்றான். யோபின் புஸ்தகத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபின் புஸ்தகம் யோபிலே அவன் சொல்லும் பொழுது, யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குகிறதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக் கொள்கிறேன். என்னவா? அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதுங்க என் வேலையை விட எனக்கு ஜபம்தான் முக்கியம். என் ஆகாரத்தை விட வேதம் தான் முக்கியம். என்னுடைய சூழ்நிலையை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். என்னுடைய எல்லா ப்ரோக்ராமை விட சர்ச்சு தான் முக்கியம். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறியோ அவனதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். புரியுதா? நீ எதில் வைராக்கியமா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்களேன். வேலைதான் முக்கியம் நீ நினைச்சனா உன் வேலையில நீ கைவிடப்படுவாய். உன் படிப்பு தான் முக்கியம் நினைச்சா உன் படிப்புல நீ மேன்மை அடைய மாட்ட. உனக்கு மற்றதுதான் முக்கியம் நீ நினைச்சனா எதெல்லாம் நீ முக்கியம் நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு ஒன்றும் கை கொடுக்காம உனக்கு உதவாம போயிடும். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். ஆண்டவர் தான் முக்கியம். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தன்னா பக்தி எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்களேன். நாங்க எப்படி இருக்கோம் பக்தி? சொல்லுங்களேன். வெகு பக்தி வைராக்கியம் என்ன? சொல்லுங்களேன். யார் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் சரி, நாளை இது போய் தான். வெகு பக்தி வைராக்கியம் எப்படி இருந்தாலும் சரி நான் ஜெபிப்பேன். என்னாலும் சரி ஆண்டவரை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். நான் முழுகார் படிடுவேன். வெகு பக்தி வைராக்கியம் என்னதுங்க? கர்த்தரே, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி
ஜெப தியானத்தை குறை பண்ணுகிறது. வசனம் இருக்குல்ல, யோபு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஜெபத்தை யார் யாரெல்லாம் குறைவா பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் ஜெபமே பண்றது இல்லையோ, ஜெபத்தை குறைவா பண்றவங்களே பயபக்தி வீணுன்னு சொல்றவங்களாம். அப்போ ஜெபமே பண்ணாதவங்க நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்ப பக்தி இல்லாதவனும் பாவி ஒண்ணுதான். என்னதுங்க? நான் குடிக்கிறேன்னா, நான் பீடி சிகரெட் குடிக்கிறேன்னா, நான் என்ன சினிமாவுக்கு போறேன்னா, நான் அது பண்றேன்னா, ஹலோ, பக்தி இல்லாத அவனும் நீ ஒண்ணுதான். என்னது? நான் சொல்லுங்க, வேதம் சொல்கிறது பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஒரு இடத்துல வச்சாரு. சொல்லுங்களேன், ஒரே இடத்துல வச்சிருக்கிறாரு. பக்தி இல்லாதவனும் பாவியும். நீ பக்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட பாவியின் வழியில் நினைத்து இருக்கிறாய். சொல்லுங்களேன், நீ நின்று கொண்டு இருக்கிறாய். துன்மார்க்குடைய ஆசை நடவாமலும் பாவியின் வழியில நில்லாமலும் வாசிக்கிறோம். சங்கீதம் 1:1 இந்த ஓடிக்கொண்டிருக்க வாழ்க்கை என்பது நம்முடைய ஆத்மாவை தப்பிக்கும்படியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு தப்பிக்கிற தேவன் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவன் என்று சொல்லுகிறோமே, அவருடைய ஆத்மாவை பலப்படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறோமே, அவருடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறோமே. அவர் சமாதானத்தின் தேவன் தாமே. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். சொல்லுங்களேன், வாசிக்கணுமா இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21-24. இன்றைக்கு பிரியமா நமக்கான நிலத்தை சொன்னாரு. ஒன்னு ஆண்டவர் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பா, போதுமப்பா. அவன் ஆண்டவர் அவன் ஆத்மா மட்டும் எடுத்துக்கல. ஆனால் இன்றைக்கு நல்ல கவனிங்க, இன்றைக்கு யாரெல்லாம் மரிக்கிறார்களோ, லாசரு மரித்தான், ஐஸ்வர்யவானும் மரித்தான். லாசருவோ ஆபிரகாமுடைய மடியில் நிச்சயப்பட்டான். தாலாட்டம் காரணம் என்ன? அன்றைக்கு ஆபிரகாம் பூமியின் மண்ணிலே நித்திரை செய்து கொண்டிருந்தபடினார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் சொன்னது அந்த லூக்கா 15:16ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அவர்களுக்கு சொன்ன ஓமையாவது என்னதுங்க? 100 ஆடு இருந்தது. ஒரு ஆடு காணாமல் போன பின்பு, அது கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு எவ்வளவு பெரிதான ஒரு சந்தோஷம். 10 வெள்ளி காசு, ஒரு வெள்ளி காசு காணாமல் போன பொழுது அது தேடி பெருக்கி விளக்கை கொளுத்து கண்டுபிடித்த பொழுது அவளுக்கு எத்தனை பெரிதான ஒரு சந்தோஷம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆண்டவர் அந்த உதாரணங்களை அவர்களுக்கு சொன்ன ஓமையாவது தான் சொல்லப்பட்டிருக்கு இல்ல? அது ஓமை. அப்போ அந்த லாசர் ஐஸ்வர்யவானை குறித்ததான ஓமை லூக்கா 16ஆம் அதிகாரம் 19-31 வசனம் உண்மை என்று சொன்னாலும், அல்லேலூயா, லாசர் ஆபிரகாம் மடியில தாளாட்டப்பட்ட பொழுது ஆபிரகாம் எங்க இருந்திருப்பாரு? இந்த பூமியின் மண்ணில் இருந்திருப்பாரு. அப்ப ஐஸ்வர்யவான் எங்க இருந்திருப்பான்? அது உண்மையா இருந்தால் ஐஸ்வர்யவான் எங்க இருந்திருப்பான்? கரோலின் எங்க இருந்திருப்பான்? நேசமிஸ் எங்க இருந்திருப்பான்? கோராகு தாத்தான் அபிராமோடு இருந்திருப்பான். அப்படி சொல்லணும். பாதாளம் அங்கதான் சொல்லுது. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வெளிப்படையா தானே சொல்லுது. அதுல நீங்க கண்டுபிடிப்பு என்ன இருக்குது? என்னங்க இன்னும் கடந்து சொல்லணும். எப்படி சொல்லியிருக்கணும்? கோராகு தாத்தான் அபிராமடியில் ஆசை இருந்தான், ஐஸ்வர்யம் இருந்த உண்மையா இருந்தால், அது நிச்சயமா இருந்தால், கோராகு தாத்தான் அபிராமோடு என்னாகும் 20ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டபடி சொல்லுங்களேன். வேத வசனங்களை நாம தியானித்து பார்த்தா எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு? ஒண்ணுமே. அதான் சொல்லுங்களேன், தியானிக்க 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 இந்த வசனமான ஆண்டு வார்த்தை வெளிப்பாடுகளை குறித்து பார்க்கும்போது யாராலும் ஒன்றும் பேச முடியாதுங்க, செய்ய முடியாதுங்க. சத்தியத்தை எந்த அளவாய் வெளிப்படுத்து என்பதை
தியானித்து பார்க்கும்போது அதுக்கு இன்னும் நமக்கு ஆண்டவர் கிருபை வேணும். அல்லேலூயா. சாதாரணமாக புரிந்து கொள்வது என்பது எளிது. ஆனால் வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வதுதான் தெய்வம் அளிக்கிறதான பெரிதான ஒரு மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மா மாத்திரம் இன்றைக்கு மரித்து போகிறவருடைய ஆத்மா மாத்திரம் என்ன செய்யப்படும்? ஒரு மரித்தால் இன்றைக்கு அவன் பாத்திரவானாய் இருந்தார். நேர்மை நடந்தவர்கள் சமாதானத்தில் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் என்ன செய்வாங்க? இளைப்பாறுவார் என்று சொல்லப்படுபடி 57:2 சொல்லப்பட்டபடி 3ஆம் ஆணவம் பரதீசில் செய்து இருப்பாங்க. இளைப்பாறுவார். இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பார் என்று சொன்னார். லூக்கா 23:43 42 43 சொல்லப்பட்டபடி பரதீசில் இருப்பாங்க. அல்லது இன்றைக்கு அபாத்திரமாய் மரித்து போனார். என்ன சொன்னார்? வலது பக்கத்தில் நிற்பதை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை போய் சொந்தரித்துக் கொள்ளுங்க. இடது பக்கத்தில் நிற்பதை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னிக்கு அப்படிதான் வாசிக்கணும். போங்க. மத்திய 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 வசனம் சொல்லுங்களேன். இன்றைக்கு அபாத்திரமா இருக்கிற அத்தனை பேர் எங்க போக தெரியுங்களா? பாதாள கம்பம். ஐயோ, அது கொடிய அக்னி ஜுவாலையில அதான் சொல்றது. பாருங்க, தேவ தூதர்கள் உனக்கு புருஷனாவது, மனைவியாவது, சொந்தக்காராவது, மருமக்களாவது, மருமகன் யாராவது இருந்தா நீ அவனை போய் செய், அழைத்து கொண்டு வா. என்ன செய்து? இந்த பட்டணத்தை நான் நினைச்ச போகிறோம், அழிக்க போகிறோம் என்று சொல்லி தேவ தூதர்கள் லோத்திடம் சொன்னாங்க. அது 59ஆம் அதிகாரத்தில் அழிக்க போகிறோம்பா. உனக்கு யாராவது தெரிஞ்சு வந்தாங்கன்னா மருமக்களும் மருமகனும் அழைத்து கொண்டு வாப்பா. ஆனால் லோத்து போய் தன் மருமக்களை அழைத்த பொழுது அவர்கள் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாய் காணப்பட்டது. நிச்சயப்பட்டது. என்ன செய்தது? இன்றைக்கு அப்படிதான். ஆண்டை ஏற்றுக்கொள்ளலாம், நீ செத்துட்டா பாதாளத்துக்கு போயிடுவப்பா, அது பின் நரகத்துக்கு தள்ளப்படுவப்பா. ஆமா, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டன. இதுவே 2ஆம் மரணம் என்று சொல்லி இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களில குறிப்பாக அந்த 14ஆவது வசனம் ஒதுக்கிறேன். சொல்றது, இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க. மரித்து போனால் எங்க போவாங்க? அதான் சென்னையில ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது உட்கார்ந்து கொண்டு வருவேன். என்னடா அந்த பீச்சில் வந்து உட்கார்ந்து இருந்தா இப்படி கூட்டம் போட்டுட்டு நம்ம தொல்லை பண்ணி கொண்டு இருக்கான்னு சொல்லி செய்தானா, காதல விரலை வைத்து கொண்டு பீச்சை பார்த்து கொண்டிருந்தானா. ஒரு கொசு அவனை கடித்த பொழுது, அவனை எடுத்து அடித்த பொழுது அந்த கூட்டத்துக்கு சத்தம் என்ன கேட்டதா? இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய். என்ன சத்தம் கேட்டுச்சா? வீட்டுக்கு போனா அந்த ராத்திரி முழுது அவனுக்கு என்ன வரல? தூக்கம் வரல. மறுபடியும் வந்தான், கூட்டத்தினரை நோக்கி சென்றான். நேராக போய் கேட்டான், இன்றைக்கு மரித்தால் எங்கே போவான்னு சொன்னீங்களே நேற்று, நான் எங்கே போவேன்? சத்தியம் சொல்லப்பட்டது. தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்நோக்கும்படியான ஒரு விசுவாசம் உள்ளவனாய் மாறி போனான். ஆமா, இன்னைக்கு நாம இந்த காலகட்டங்களில் உனக்கு இருக்கிறவனை நீ ஆதாயப்படுத்தாவிட்டால், அல்லது உன்னையே நீ ஆதாயப்படுத்தி கொள்ளாவிட்டால் போதும், என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் சொன்னா அந்த ஆத்மா எடுப்போம். எலியா முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணம் என்ன? வெகு அவன் என்ன படிச்சானா? டிகிரி வாங்கினானா? அந்தஸ்து இருந்துச்சா? ஆஸ்தி இருந்துச்சா? சொல்லுங்களேன். அவனுடைய ஏதாவது ஒரு மேன்மை அவனை கொண்டு போய் பரலோகத்தை ஏறி போகும்படி செய்ததா? சொல்லுங்களேன். என்ன செய்தது? ஏன்? எப்படி? எவ்விதம் அவன் பரலோகத்தை ஏறி போகும்படியான ஒரு அந்த சாக்கியத்தை பெற்றுக்கொண்டான்? கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கு. உன்னால சொல்ல முடியுமா? உன்னை பரலோகத்தில் ஏறி போக வேண்டுமே, நீ பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே, கைவிடப்படாத ஒரு வாழ்க்கையில் நீ காணப்பட வேண்டுமே. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து தன் குமாரரையும்
தன் குமாரத்திகளையும் பெற்றான். என்னதுங்க? குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்து ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்து கூட இருந்தான். நான் என்ன சாமியாரா? நான் ஆண்டுக்கு என்ன சன்னியாசமா போயிட்டேன்? நான் ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கிறதுக்கு, நான் இயேசுவேன்னு சொல்லி இருக்கிறதுக்கு நான் என்ன சன்னியாசமா போயிட்டேன்? நான் சாமியார் ஆயிட்டேன்? ஹலோ, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்தைகளை பெற்றார். அவன் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இல்ல, அது 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே, 25, 22, 27 வசனங்களுக்குள்ளாங்க. யோசித்து பாருங்களா. இன்றைக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, பிள்ளைங்க வந்துட்டா பிள்ளைங்க, வீடு வந்துட்டா வீடு, வேலை, சஞ்சரிப்பு எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே ஃப்ரெண்ட்ஸு, சொந்தங்க, வந்தவங்க, தெரிஞ்சவங்க, டிவி, செல்ஃபோனு, நம்ம வேலை. ஹலோ, இப்படி இருந்தால் பல்லூர் ஆழ்த்து அடைய முடியாதுங்க. தேவன் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதுங்க. கர்த்தரோடு கூட வாழ முடியாத வாழ்க்கை இந்த பூமியில நீ அடைந்தவர்களா இருந்தால் மாத்திரமே, கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தால் மாத்திரமே நம்ம முழுவதும் நிச்சயம் கொள்ள முடியும். சொல்லுங்களேன், எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொன்ன பொழுது கிறிஸ்துக்குள் மறிக்கிற ஆத்மா தான் இன்றைக்கு பரதேசத்துக்கு போகும். மற்ற ஆத்மான எங்க போகும்? அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிசாசு எங்க போகுது? தங்களை பாதாளத்திற்கு போக கட்டளையிடாதபடிக்கு அவரை வேண்டிக் கொண்டன. என்ன செய்தன? ஐஸ்வரன் எங்க போனா? அதே பாதாளம் தான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல லீகியோன் பிசாசானவன் இயேசுவானவரை பார்த்து தங்களை பாதாளத்திற்கு போக கட்டளிடாதபடிக்கு அவர் என்ன செய்தன? வேண்டிக் கொண்டன என்று சொல்லி லூக்கா 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அங்கே நான் பார்க்கும் பொழுது தங்களை பாதாளத்துக்கு போக கட்டிடாதபடிக்கு அவர் என்ன செய்தன? வேண்டிக் கொண்டன. இன்றைக்கு தேவனுடைய சமூகம் இருக்கிறோம். உடைய ஆத்மாவில அல்லேலூயா விதமான திருப்தி வேண்டாம். உன் திருப்தி எதை நோக்கி இருக்க வேண்டாம். உன் திருப்தி எவ்விதமானதா இருக்க வேண்டாம். உன்னுடைய ஆத்மா மாத்திரமல்ல, ஆவியிலும் ஆத்மா சரீரத்திலும். அல்லேலூயா. அதை சொல்கிறது முழுவதுமாக நம்ம அடுத்து எழுதுகிற பிள்ளைங்க உட்காந்துட்டு எங்கேயோ நினைவு இருந்துச்சுன்னா ஆத்மா ஆண்டரோடு இல்லை என்ன செய்யல. அதுவும் ஆத்மா மாட்டோம் ஆண்டு சொல்லிட்டு நீ வாயை திறக்கலன்னு வைய, உன்னுடைய சரீரம் முழுமையாக நீ ஆண்டோடு கூட நினைச்சல, நீ இல்லை. முழுவதுமாக ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கை வெகு பக்தி வைராக்கியமாக இருந்த தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்த சொல்ல முடியாத வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். வேறு வார்த்தைக்கு நேராக நித்தம் நடத்தி நம்ம ஆத்மாவிலே வேண்டிய பெரிதான நிச்சயத்தை வைத்திருக்கிற தேவன் நல்லது. அவரை சாத நோக்கி நம் காலனை தொடர முடிய நம்மை தாழ்த்தமாக தேவன் தான் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ராபோச்சன வேலையா இருக்கிற அப்படின்னாலே நம் முழுகாற்பட்டு நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. வேலையிலும்